குட் மார்னிங் மேம். நாங்கள் இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எங்களோட ப்ராஜெக்ட் பனானா ஸ்டெம் பேப்பர். நாங்கள் எஸ்கேஹெச்எம்ஜி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். எங்களோட நான் ரேணுகா தேவி, எம் திவ்யஸ்ரீ, எம் லத்திகா ஸ்ரீ, அஸ்வினி, எம் திவ்யதர்ஷினி. இது எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பனானா ஸ்டெம் பேப்பர். இது இந்த உலகத்தில் நிறைய இடத்துல மரங்கள் வெட்டப்படுது. ஒரு நாளைக்கு 4 கோடி மரங்களை வெட்டுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக மரத்தை நடுறாங்கன்னா அது கிடையாது. மரங்களை பாதி பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அதில் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. மரத்தை வெட்டிட்டோன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. கார்பன் டை ஆக்சைடு தான். மரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும். இப்போ மரத்தை ஃபுல்லாக நம்ம வெட்டிட்டோம்னா இந்த உலகம் கார்பன் டை ஆக்சைடான நிரம்பிடும். அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. நிறைய அனிமல்ஸ், ஹியூமன்ஸால் வாழ முடியாது. அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்க நினச்சோம். அதுதான் இந்த பனானா ஸ்டெம் பேப்பர். இதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா, இதில் ஃபஸ்ட்டு பனானா ஸ்டெம்பை கட் பண்ணி பாயில் பண்ணோம். வாட்டரில் 15 மினிட்ஸ் பாயில் பண்ணோம். பாயில் பண்ணும்போது ஸ்டார்ச் ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி பாயில் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம். கிரைண்ட் பண்ணும்போது ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணோம். அப்புறம் ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்து அதில் ஸ்ட்ரெயினரை டிப் பண்ணி அதில் நல்லா ப்ளீச்சிங் பவுடரை பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் நல்லா வெட் கிளாத்தை வச்சு அந்த வெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஸ்டார்ச் ஆட் பண்ணுவோம். ஸ்டார்ச் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங்காக அந்த பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்புறம் அதை இன்னொரு ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி 1 டே ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பனானா ஸ்டெம் பேப்பர் ரெடி ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம பேப்பர் மாதிரி பேப்பருக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதில் கார்ட்போர்ட் பேக் யூஸ் பண்ணி கார்போர்ட் மேக் பண்ணி பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம். ப்ரைமரி பேக்கிங், செகண்டரி பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சார்ட்ஸ், கலர் பேப்பர்ஸ் எல்லாமே பண்ணலாம். இதில் நம்ம நிறைய யூஸஸ் இருக்குது. இப்போ மரத்தை வெட்டி நம்ம ஒரு பேப்பர் பண்ணுறதுக்கு பதிலாக இது மூலயமா நம்ம பனானா பேப்பர் பண்ணலாம். இதில் எப்படி நம்ம நிறைய விதவிதமான ஷேப்ஸ்லலாம் பண்ணலாம். நம்ம இதுதான் எங்களோட ஃபைனல் பேப்பர். இதில் எப்படின்னா, நீங்கள் இதுக்கு தனியாக இண்டஸ்ட்ரீஸ் போட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம இண்டஸ்ட்ரீஸில் இருக்க மிஷின்ஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஏற்கனவே ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க பாயிலிங் மிஷின்ஸ், அப்புறம் இதில் இருக்க ஏற்கனவே பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஸ்ட்ரெயினிங் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்டை பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக மிஷின்ஸ் போடணும் அவசியம் இல்லை. இது காஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும், பயோடிகிரேடபிள். இப்படி நீங்கள் எழுதிட்டு மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா அது மக்கியும் போயிடும். யாருக்கும் எந்த இதுவும் ஆகாது. மரத்தை வெட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க, வாழை மரம் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அப்புறம் ஃபங்க்ஷன் வைக்கிற இடத்துல, அப்புறம் கோயில் திருவிழா அந்த மாதிரி இடத்துல வேஸ்ட்டாக போகிற மரத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம பனானா ஸ்டெம் பேப்பர் பண்ணி இண்டஸ்ட்ரி லெவலில் இப்போ புயல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். வாழை மரம்லாம் ஈஸியாக சாஞ்சிரும். அதை அப்போ நம்ம கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம இதை இண்டஸ்ட்ரி லெவலில் ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வரலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் எங்களோட பனானா ஸ்டெம் பேப்பர். தேங்க்யூ.